வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக வாங்கின சாமந்தி செடி எப்படி நம்ம வளர்க்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி நான் கட் பண்ண போகிறேன். எதுக்காக இவ்வளோ நல்லா இருக்குது, மொட்டெல்லாம் வந்திருக்கு, புது செடியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கட் பண்ணால் மட்டுமே செடி வளரும். சில டைமில் புது செடி காஞ்சி போயிடும். நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதுக்கப்புறமா காஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் இதை போலலாம் கண்டுபிடிச்சி நான் கட் பண்ணுறது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணால் தளிர் வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடியில் கட் பண்ண இடங்கள்லாம் நான் மஞ்சத்தூள் தடவிருக்கேன், டர்மரிக் பவுட்ரு. அது போல் மஞ்சத்தூளோ இல்லை ஆலோவேராவோ நீங்கள் ஜெல்லு தடவி வச்சிட்டிங்கன்னா நோய் தாக்காமல் இருக்கும், டிசீஸ் வராது. அதுக்காக தான் நான் அங்கங்கே மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா பாருங்கள், தளிர்லாம் நிறைய வருது பாருங்கள், பக்கத்துலலாம் வருது, எல்லா பிரான்ச்சஸ் பக்கமும் வருது. ஆனால் நம்ம புது செடி அப்படியே கட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா, அதே போல் அந்த சைட்லேயே நீங்கள் நட்டு வச்சுருந்தீங்கன்னா சாமந்தி செடி சீக்கிரமாக காஞ்சி போயிடும், புது செடி. அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் அந்த மண்ணே ஃபுல்லாக கால் பங்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பாதி அந்த மண்ணெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கால் பங்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாயிலுக்குள்ளே நடணும். சாயிலோ இல்லை கொக்கோபீட்டோ எந்த மண்ணில் நட்டாலும் நீங்கள் அது போல் தான் செய்யணும். ஏன்னா ஃபுல் மண் அதே வச்சுக்கூடாது. அது நிறைய டிஏபி அதிகமாக இருக்கும் அதுக்குள்ளே. அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம கொடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் டிஏபி கொடுக்குறீங்க, ஏற்கனவே அதில் டிஏபி இருக்கும், காஞ்சிடும் செடி. அதுக்காக தான் நீங்கள் மொத்த மண்ணை எடுத்துகிட்டு வேரோடவே க்ளீன் பண்ணிவிட்டு கூட நடலாம் சாமந்தி செடி. வெறும் கோகோபீட்டில் நட்டுடலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் எப்படி நீங்கள் நட்டாலும் இது போல் கட் பண்ணிடணும் பாதி அளவுக்கு. பாருங்கள், கட் பண்ணுறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு செடி வளரும். மொட்டில் போயிடுது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் கட் பண்ணால் அங்கேருந்து உங்களுக்கு தளிர் வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. நீங்கள் கொக்கோபீட்டில் நட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் மழை வந்தால் மழையில் இருக்கக்கூடாது. கொக்கோபீட்டில் நட்ட பிளான்ட்டு வெயிலில் வச்சா கூட எதுவும் செய்யாது, நல்லதாக வளரும். இருந்தாலும் பாதி நிழல் பாதி வெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் இடம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த கிளை இருக்குது, நான் பாதி அளவுக்கு நீங்கள் ஹைட்டு இப்படி வருது, மொட்டெல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் பாதி அளவுக்கு மொட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நான் கட் பண்ணிடுறேன், மொட்டை இருக்காது இதில். சப்போஸ் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா அப்போ மொட்டை இருக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற மொட்டு பூத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அடியிலையும் பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, பாதி தான் கட் பண்ணணும் நம்ம. அதுக்காக சொல்கிறேன் நான். இது போல் தான் சாமந்தி செடி பாதி அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக செடி வளர ஆரம்பிக்கும். இப்போ மண்ணில் வளர்க்குற செடியும் கொக்கோபீட்டில் வளர்க்குற செடி கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்கணும். மண்ணில் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் செய்யாது. ஆனால் நீங்கள் கொக்கோபீட்டில் நடும்போது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனவுடனே தான் நீங்கள் தண்ணி விடணும். அது போல் தான் சாமந்தி செடி வளர்க்கணும். நான் இப்போ இதிலலாம் கொஞ்சம் கிரானுவல்ஸ் எல்லாம் போடுறாங்க கொக்கோபீட்டில் வளர்க்குறவங்களாம். அதெல்லாம் எரு கொடுக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கின்னு தான் போடணும். இப்போ ஏற்கனவே நாட்டு சாமந்தி வளர்த்திங்கன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாட்டு சாமந்தி வளர்க்கும்போது இப்போ நிறைய கண் எழும்பி வரும். ஒரு செடி நிறைய செடி முளைக்கும், அதுலேருந்து எடுத்து எடுத்து வச்சு நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறேன் எந்த எரு. இப்போ நான் கொக்கோபீட்டில் நட்ட செடி நேற்று நான் காமிச்சிருந்தேன். இதுவும் கொக்கோபீட்டில் தான் இருக்குது நட்டுது. கொக்கோபீட்டில் நட்ட பிளான்ட்டு சின்ன செடி காமிச்சிருப்பேன் நேற்று, ரைஸ் வாட்டர் ஊற்றுனேன்னு சொல்லிட்டு. அந்த பிளான்ட்டு நல்லா வளருது சூப்பராக. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொக்கோபீட்டில் வளர்கிற செடிக்கு ரைஸ் வாட்டர் ஊற்றலான்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் மண்ணில் எப்படி வளர்க்குறோமோ அதே போல் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப நிறைய அதாவது ஃபில்டர் பண்ணிடணும். எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணி விடும்போது செடிக்கு எதுவும் செய்யாது. அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் கொடுக்கணும். இப்போ நான் ரைஸ் வாட்டர் ஊற்றுனேன். ஒரு 10 days கழிச்சு நீங்கள் வாழைப்பழம் தோல் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப கொக்கோபீட்டில் வளர்க்கும்போது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது எருவு. அதுக்காக
அதே போல் 10 டேஸ் கழிச்சு ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுக்கணும். அப்படி இல்லை எல்லாமே 3ம் கலந்து ஒரே டைம் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஆனால் கொடுத்துட்டுக்கப்புறமா ஒரு 20 டேஸோ 15 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் கோகோபீட் செடியெல்லாம் வளர்க்குறேன். இது வந்து ஏற்கனவே பதியம் பண்ண செடி தான். போன வாட்டி வாங்கும்போது இருந்தது. நிறைய கண் எழும்பி வருது பாருங்கள். இது வந்து மண், காஞ்ச சன்னம் அந்த மாதிரிலாம் போட்ட செடி இது. ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேஸ் தான் ஆகுது கட் பண்ணிவிட்டு. நல்லா கட் பண்ணிட்டோம்னா நல்லா வளரும். சிசர் பட்டால் சீக்கிரமாக வேரெல்லாம் வளர ஆரம்பிக்கும் ரூட்டில். அதாவது ரூட் சீக்கிரமாக வளரும். இது போல் நம்ம கட் பண்ணுற பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் மண்ணுக்குள்ளே நட்டுக்கலாம். நீங்கள் பிரான்ச்சஸ் எல்லாம் சாமந்தி செடியில் கட் பண்ணிவிடுவீங்க. அதெல்லாம் வந்து சாயிலில் தான் நீங்கள் பதியம் பண்ணுங்கள். சாயில்னா மணல், செம்மண் அது போல். இல்லை பூமி மண், வெறும் பூமி மண்ணு கூட நீங்கள் பதியம் பண்ணலாம். கோகோபீட்டில் எல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா பதியம் பண்ணுறதுக்கு கோகோபீட்லாம் சரி வராது சாமந்தி செடிக்கு. அதாவது ரொம்ப முத்தின குச்சியாக உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ தான் வாங்க அது மெத்துன்னு இருக்கும் கிளை பிரான்ச்சஸ்ஸு. அதுக்காக நம்ம அதெல்லாம் சரி வராது. இது போல் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து 3 கிளை நடலாம் ஒரு கப்பு தொட்டிக்கு. இது கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வைக்கலாம். கட் பண்ண உடனே கூட நீங்கள் நட்டுடலாம். உடனே நடும்போது சீக்கிரமாக வேர் பிடிக்கும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு சாயங்காலமாக கூட நீங்கள் காலையில் கூட கட் பண்ணிட்டு சாயங்காலம் நட்டுடலாம். நான் உடனே இப்போ நட்டுடுறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப நட்டுடணும். இது வந்து மண், மணல், கொஞ்சமாக வந்து மக்கன மாட்டு எரு தொழு உரம் இருக்குது. மக்கந்து நல்லா பாருங்க. 3 பக்கம் 3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இன்னொரு பாட்டில் நட்டுருவேன். நட்டுட்டு தண்ணி வந்து டெய்லி ஒரு வாட்டி தான் விடணும். ஒரு 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடலாம். மொட்டைலாம் கட் பண்ணிடணும் நீங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.